வணக்கம், நான் மதினி பேசுகிறேன். எவ்வளோ வேகமாக போகுதுன்னு பாருங்கள் தண்ணியை. இதுலேயே எவ்வளோ வேகமாக போயிட்டு போனாலும் அந்த தண்ணி வத்துதான்னு பார்த்தீங்களா? வத்தவே வத்தாதுங்க. வீடுக எல்லாமே குச்சல் எல்லாமே தண்ணி ஊறிட்டுங்க. நைட்லேருந்தே யாருமே தூங்கவே கிடையாது. தண்ணியை வெட்டி வெட்டி விட்டுக்கிட்டே தாங்க இருந்தோம். பாருங்கள், எல்லா வீடுகளுமே இந்த ஏரியாவில் உள்ள வீடுகள்லாம் இப்படி தான் தண்ணியில் தான் இருக்குங்க. நில ஊற்றி அடிச்சுட்டுங்க வீடு. இது பூஜை ரூமுங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ தண்ணி கட்டி கிடக்குதுங்க. என் கொழுந்த வீடு. பிள்ளைகள்லாம் சின்ன பிள்ளைகளெல்லாம் வச்சுட்டு இந்த மழை தண்ணிக்குள்ள தான் இருக்கிறோம். பாருங்கள், அடித்து தொடர்ந்து 2 நாளாக பேஞ்ச மழையில் இப்படி தண்ணி கட்டிருச்சு. உள்ளே பாருங்கள், ரொம்ப ஈரமாகவும் இருக்கும், கசுவடிச்சு ரொம்ப ஊறிட்டுங்க. இதுலேயும் உள்ளே எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் நீங்களே. இங்கே பாருங்கள், நான் தண்ணியில் இறங்கி கட்டுறேன் எவ்வளோக்கு இருக்குதுன்னு பாருங்கள். இந்த தண்ணிக்கெலாம் வீட்டுக்குள்ள தாங்க இருக்குது. அதான் சின்ன பிள்ளைகளுக்கு பிஸ்கட்டு, பால் பாருங்க. இது கடற்கரைக்கு போகிற பாதை எவ்வளோ தண்ணின்னு பாருங்க. சுற்றி வரும். வெள்ளமே ஃபுல்லாக தண்ணி கட்டிருச்சு. எவ்வளோ தண்ணி கிடக்க பாருங்கள். இன்ஜின்னா முங்கிட்டு. யாருமே கடலுக்கு போகலை. இங்கே பாருங்கள் எப்படி தெரியுதுண்டி. இருட்டு கசமாக தான் தெரியும். ஒரு சில வீட்டை மட்டும் நாங்கள் காட்டுறோம். ஏன்னா தண்ணிக்கீழே ஓயாமல் போய்கிட்டு இருக்க முடியாது. அதனால் ஒரு சில வீட்டை மட்டும் நாங்கள் காட்டுறோம். பாருங்கள் எப்படி இருக்காங்கன்னு. பாருங்க, இப்போ எல்லாரும் கேட்டிருந்தீங்க கமெண்டில். ஒரு சிலர் வீட்டை மட்டும் நாங்கள் காட்டுறோம். ஏன்னா தண்ணி அதிகமாக இருக்கிறதுனால தண்ணிக்குள்ளே இறங்கி
போக முடியல, கால்லாம் விரைச்சிருது மழை தண்ணிக்கு. அது இந்த முள்ளை வேற வெட்டி போட்டது, உடைய சீச்சு வேற முள்ளா கிடக்க வேற வெட்டி வெட்டி எடுத்திருந்தாங்க. அது சீச்சு வந்து சுருக்கி சுருக்கி அந்த முள்ளை எடுத்துக்கணும். நேற்றுக்கும் பாதையில் ஃபுல்லாக முள்ளாயிருச்சு, அதனால தண்ணிக்குள்ள கால் வைக்க முடியலை. இங்கே உள்ள மக்கள் எப்படி வாழ்கிறீங்க இந்த மழை காலத்தில் அப்படின்னு சொல்கிறீங்க. இங்கே எல்லா வீடுமே ஊற்றடிச்சு மக்கள் ஃபுல்லாக உறங்காமல் உக்காந்துக்கிட்டு தான் இருக்காங்க. தார்பாய் கூட விரிச்சிருக்காங்க, அந்த தார்பாய்க்கு மேலே கூடி தண்ணி தாங்க. இது எங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரவங்க சித்தப்பா வீடு தான். இங்கே பாருங்கள், இது அடுப்பாங்கரை வந்து சமையல் பண்ண கூட இது இல்லாமல் இங்கே பாருங்கள் விறகுகள்லாம் நனைஞ்சு தண்ணி கட்டி போச்சு. முள்ளா இருக்கு, கால் வைக்க முடியாது, வேற முள்ளா இருக்குது. பகுதிக்கா தண்ணியில பாருங்க மழை பெஞ்சதுல கெட்டிருச்சு. நைட்ல இருந்து உறங்காம 3 மணில இருந்து வெட்டி விட்டுருக்காங்க, விடிய 6 மணி வரைக்கும். மணியை 6:30 ஆக போகுதுங்க. பாருங்க எப்படி கடை கடந்து ஓடுதுண்டு. இங்கேருந்து மட்டும் இல்லை, இங்க உள்ள எல்லா வீடுமே தண்ணியில தான் முழுகி இருக்குது. அப்படியே அடுத்தடுத்து ஒவ்வொரு வீட்டையும் பார்ப்போம். பாருங்க எங்கள் ஊரில் நல்ல கனமழை பெஞ்சதுல இங்கே பாருங்கள் எல்லா வீடுகளுமே இங்கே பாருங்கள். இது வந்து கீழே தாட்டை விரித்து கடந்த மண்ணை வலித்து அந்த தாட்டில் போட்டு உக்காந்துருக்காங்க.
படுக்க கூட இல்லாமல் நைட்டு வரைக்கும் சின்ன பிள்ளைகளெல்லாம் வச்சுட்டு பாருங்க. தண்ணி உள்ள போன்னு சொல்லி கட்டி வச்சிருக்கீங்க. தண்ணியே உள்ளதான் நிக்குது, விரவு கிரவெல்லாம் தண்ணியில தான் மிதந்துட்டு கிடக்கு. இந்த வருஷம் ரொம்ப மோசம் மழை. இந்த உள்ள தண்ணி உள்ள இறங்கி தண்ணி கட்டி இருக்குதுன்னு இதுல எப்படி எங்க சமையல் பண்ண முடியும்? சமையலே பண்ண முடியாது. இங்க பாருங்க, காலில் போடுற செப்பல் ஃபுல்லாக தண்ணியில் மிதக்குது பாருங்க. ஒரு சின்ன பையன் எடுத்து கூடையில் போட்டுக்கிட்டு இருக்கிறாப்புல, இல்லாட்டா வெள்ளை தண்ணியில் அடிச்சுட்டு போயிடும். மழையில நலையாதீங்க, உள்ளே எப்படி இருங்க. கொஞ்சம் எச்சரிக்கையாக மட்டும் இருந்துக்கோங்க. ஃபோனுக்கு அடிச்சுக்கிறோம் எதுனாலும் ஒன்றுனாலும். அங்கேயும் ஊத்தூரி இருக்கா? ஒன்று கூட மிஞ்சலைன்னு சொல்கிறாங்க, எல்லாமே ஊற்றுட்டான். ஒரு வீடு கூட பிழைக்கல. வீட்டை சுற்றி தண்ணி தான், எல்லா வீடுமா நம்ம வீடே மீத்த. இங்கே பாருங்க, எல்லா வீடுமே தண்ணியில் தான் இருக்குது. வாயில்லாத ஜீவன்கள் பறவைகள் எல்லாம் வளர்க்குறாங்க பாருங்க. புறாலாம் அப்படியே மழைனால அதுகனால இறங்க முடியலை. அங்கே பாருங்க, வாயில்லாத ஜீவன் ஆயிலாம் தண்ணியில் என்ன ஆட்டம் ஆடின்னு பாருங்க. நடுங்குது, பாவமா இருக்கு சார். கொஞ்சமாச்சும் 3 சொல்லி மழைய பாருங்க அடிச்சு விடாம பேஞ்ச மழையில பாருங்க, பிள்ளைகள் ஃபுல்லா மழை பேஞ்சதுல இருந்து உறங்க கூட இல்லாம குத்த வச்சுக்கிட்டே இருந்திருக்குதுங்க. எவ்வளவு நேரமா இருக்க முடியும் பாருங்க. கால் கை எல்லாம் அதுகளுக்கு ரொம்ப விரைச்சது மாதிரியே இருக்குதான் பாருங்க. எப்படி தண்ணி கட்டி இருக்குன்னு பாருங்க. விரிச்சு படுத்த தாட்டு விரிச்சு படுக்க சொன்னீங்க, தாட்டு விரிச்சு படுத்ததுல தாட்டுல எவ்வளவு தண்ணி ஏறி இருக்குன்னு பாருங்க. இதுல எப்படி பிள்ளைகள்லாம் படுக்குங்க, சமையல் கூட பண்ணாம இருக்குது பாருங்க. எப்போ எனக்கே முட்டுக்கு இருக்குதே. விரதம் வேற இருக்கிறோமா, இதில் பார்த்து தான் போக வேண்டியதாக இருக்குது. ஏன்னா முள் பயங்கரமாக முள் வேற கிடக்குதுங்க. ஐயோ, என் கொடை மாட்டிக்கிட்டு அப்பா முள் வேற குத்துது. பாருங்க, வீடு சமையல் ரூம்பு இது. அது வந்து படுக்கிற இடம் பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. தண்ணியில மிளந்துட்டு தண்ணீரா